அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்ப பார்த்தாலும் யோகத்த பத்தியும், ஞானத்த பத்தியும், இத பத்தியே பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் மனம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு, ஒரு சிரிக்கிற மாதிரி, ஓரளவுக்கு சிரிக்கிற மாரி ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். இது நிஜமா நடந்த கதை. நம்ம சித்துகள் அதிகம் விளையாண்டதுல பார்த்தீங்கன்னா, இந்த நித்யானந்த பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு, நித்யானந்த பாபா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்புரியில அடக்கான ஒரு சாமிகள் ஒருத்தவங்க இருக்காங்க. அவரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, சித்து விளையாட்ட அதிகமா விளையாடுவாரு. அப்ப அவரு ஒரு தடவ செவுத்து மேல உட்கார்ந்திருக்காரு. செவுத்து மேல உட்கார்ந்திருக்கக்குள்ள, அங்க 2 போலீஸ்காரர்கள் அங்கேருந்து வந்து, "அ இங்க நைட்ல உங்களுக்கு என்ன அங்க வேல?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. "இல்ல நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, "கஞ்சா வச்சிருக்கியா? கஞ்சா விக்கிறியா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நித்யானந்த பாபா என்ன சொல்லி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தன்னோட முடிய புடுங்கி அவர் ஆரம்ப காலத்துல முடியோட இருந்திருக்காரு. அந்த முடியிலேருந்து கொஞ்சம் புடுங்கி, "இந்தா கஞ்சா" அப்படின்னு சொல்லி கையில குடுத்துருக்காரு. அது கஞ்சாவா மாறிடுச்சு. அப்ப "உண்மையாலுமே நீ கஞ்சா விக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நித்யானந்த பாபாவ அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனோனே நைட்டு சிறையில அடைச்சுட்டாங்க. அவரு உள்ளார உட்கார்ந்திருக்காரு. அப்ப அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்ட்ட என்ன கேட்டிருக்காரு, "எனக்கு யூரின் வருது. நான் சிறுநீர் கழிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே, "அதெல்லாம் கழிக்கலாம் முடியாது. வெளியலாம் விட முடியாது. அங்க ஒரு சட்டி இருக்கு. அதுல போ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டியில போயிட்டேன். அது பத்தல. "இன்னும் ஒரு சட்டி வேணும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து "அவ்வளோதான் சட்டி. அதுக்கு மேலன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளாரையே விட்டுட்டு போ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் மட்டும் யூரின போயிட்டே இருந்திருக்காரு. ஃபுல்லா யூரின் போயிட்டே இருந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் எங்க பார்த்தாலும் ஒரே யூரின் நாத்தம். அங்கேருந்து வழி வரைக்கும் வழிஞ்சு ஏகப்பட்டது வந்துருச்சு. அதாவது சித்து விளையாட்டுல இவர் நாத்தத்தை அதிகப்படுத்தியிருக்காரு. காலையில இன்ஸ்பெக்டர் வரக்குள்ள ஒரே நாத்தம் அடிச்சிருக்கு. "என்னய்யா செஞ்சுறீங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, "இது மாதிரி ஒரு சாமியாரை பிடிச்சிட்டு வந்தோம். அவர் யூரின் போறதா கேட்டாரு. சட்டி பத்தலன்னாரு. அதனால நீங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லயே விடுங்கன்னா, அவரு இத மாதிரி செஞ்சுட்டாரு" அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறமா மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் நித்யானந்த பாபாஜி